யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த வசனத்தில் 3 விதமான செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னா, கேட்டல், பேசுதல், கோபப்படுதல். கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்கணுமா? தீவிரமாக கேட்கணுமா. கடவுள் நமக்கு 2 காதுகளை கொடுத்துருக்காரு. நம்ம கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை தீவிரமாக கேட்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், பேசுதல். கடவுள் ஒரு வாய் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுலேயே தெரியலையா, நம்ம குறைவாக தான் பேசணும், பொறுமையாக பேசணும். நம்ம பேச்சினால தான் நிறைய பாவங்களை செய்வோம். இந்த பேச்சு மட்டும், நம்ம நாக்கை மட்டும் அடக்கிட்டோன்னு வைங்களேன், நிறைய பாவத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? விடுபடலாம். நாவை பற்றி நம்ம பைபிளில் நிறைய வாசிப்போம். நாவு நம்ம உடம்புலையே ரொம்ப மோசமான அவயம் இந்த நாவு தான். இதனால தான் நம்ம நினச்சதெல்லாம் பேசிடுறோம், நம்ம மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிடுறோம். அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறத யோசிக்காமல் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவசரப்பட்டு பேசிடுறோம். அதனால தான் இந்த வசனம் அழகாக சொல்லுது, பொறுமையாக இருங்க, பேசுகிறதுல பொறுமையாக இருங்க. ஒரு சொல் நம்ம வாயிலிருந்து வெளியில் வந்துட்டா திரும்ப அதை வாபஸ் வாங்கவே முடியாது. 1000 சாரி கேட்டாலும் நம்ம சொன்ன சொல்லுதான். அப்போ அதை வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப யோசித்து அதை வெளிவிடணும். அதான் பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோபப்படுதல். டக்குன்னு சிலருக்கு கோபம் வந்துடும். டபார்னு அந்த முன் கோபத்தில் என்ன செய்வாங்க? பெரிய பிரச்சனைகள்லாம் அதனால் நம்ம பாவம் நிறையா செஞ்சுருவோம். அதனால் கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா? பாருங்கள் வசனத்தை, தாமதமாக இருக்கணுமா. கோபம் வரும்போது அதை அடக்கி, சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்தி பாருங்கள். அந்த கோபத்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அந்த கோபமே நமக்கு மாறி போயிடும். அதனால தான் ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லியிருக்குது.